அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருஷம் தொடங்குது அப்படின்னா நம்ம அதுக்கான ராசியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த ராசி பலன் மூலமாக நம்ம இந்த வருடத்தில் தொழில் நமக்கு எப்படி அமையும், திருமண வாழ்க்கை அமையுமா, அல்லது இந்த காலகட்டத்தில் நம்ம கடன் கொடுக்கறது வாங்கிறது இதுல எல்லாம் கவனமாக இருக்கிறது, இது போல் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆக இருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வால் துலாம் நல்ல ஒரு பலனை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்காரு. 30 ஆண்டுக்கு பிறகு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வால் எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறாரு. இதுவும் நல்ல யோகா அமைப்பு. கேது 11ஆவது இடத்துக்கு மாற போகிறாரு. 6, 9, 11 ஆகிய நல்ல இடங்களிலும் மாற்றங்கள் நிகழப்போகுது. 3 கிரகங்களுடைய மாற்றமும் துலாமுக்கு சாதகமாகவே இருக்கு. எல்லாவற்றிலும் நன்மை நடக்கும். தொட்டது துலங்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். உயர்கல்வி வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட காலமாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா இந்த வருடத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரிந்து வாழ்கிறாங்க தம்பதிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக இணையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வழக்குகளில் கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி இருக்கும். அதே போல் தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தொழில் போட்டி குறைந்து லாபம் அதிகரிக்கும். கலைத்துறையிலும் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் வயதுக்கு ஏற்ப அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கு இந்த வருடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிந்து இறங்கி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். பெண்களுக்கும் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும். 2025ஆம் ஆண்டு மொத்தமாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய வருடம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் துலாம் ராசிக்காரங்களா, உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி அமைந்தது, அதே போல் 2025ஆம் ஆண்டில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, என்னெல்லாம் சாதிக்க காத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியங்க. அதாவது மார்ச் 29, 2025 இன்று இந்த ராசியில் இருந்து சனி பெயர்ச்சி பலன் நடக்கும் அப்படின்னும், மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லலாம். இது ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுது. பொதுவாகவே சனி கிரகம் உங்களுடைய ராசியில் இருந்து 3, 6 அல்லது 11ஆவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமாக கருதப்படுது. 6ஆவது வீடு சவால்கள் மற்றும் தடைகளோடு தொடர்புடையது. மேலும் இந்த வீட்டில் சனியினுடைய சஞ்சாரம் எதிரிகள் மீதான வெற்றி உட்பட்ட இந்த சவால்களை சமாளிக்கிறதுல வெற்றியை குறிக்கும். சனி மெதுவாக முடிவுகளை கொண்டு வரும். அதே வேளையில் அது அதனுடைய நேர்மை மற்றும் நீதிக்காக அறியப்படுது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். உங்களுடைய உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்களுடைய பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் வேலையில் நீங்கள் விடாமுயற்சியோடு பொறுமையோடு அணுகி நினைவில் அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க.
தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும். தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக தேவைப்படுது. தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் உங்களுக்கு வலுவாக இருக்கலாம் என்றாலுமே அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப உறவில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலமாக நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்களுடைய எதிர்காலத்தில் செப்பனிட இப்பொழுது உதவலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் யோசனைகள் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கலாம். இது உறவில் சிறந்த புரிந்துணர்வை வளர்க்கும். உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் பிணைப்பு வலுப்படும். உறவில் ஒளிவு மறைவு அற்ற தன்மை உறவை வலுப்படுத்தும். இது ஆழமான இணைப்புகளான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும். இருந்தாலும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோடு அணுகுவது முக்கியம். உங்களுடைய உறவின் நிலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும். வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கவனிப்பு மற்றும் பிணைப்பு நீங்கள் காண முடியும். கருத்து வேற்றுமைகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றாலும் சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இது உங்களுடைய உறவை சிறிய அளவில் பாதிக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெறுவது உறுதிப்படுத்த தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளணும். ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம் என்றாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிட வேண்டும் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம். அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும். எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன் அதனுடைய தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ளணும். அது ரொம்பவே முக்கியமானது. தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை நீங்கள் செலவிட நினைக்கலாம். இருந்தாலும் அது நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வைக்கலாம். தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம். எனவே விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்யுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உள்ளது என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. சரி, மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வாங்க. அதிக முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அவர்களுடைய முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவர்களுடைய அடிப்படையான எல்லாவற்றையுமே அடையாளத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். 6வது வீடு ஆரோக்கியத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கு. சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் அப்படின்னே சொல்லலாம். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே உங்களுடைய மனதை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இதோடு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலனையே பெற்றுக் கொடுக்கும். சிறிய உடல் உபாதை என்றாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. போதுமான ஓய்வு மேற்கொள்வது சிறப்பு. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பராமரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரமாக என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமனுடைய சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்பது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள், துணிகளை தானமாக கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதோடு சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கணும். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களாக அமைகிறது என தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.